வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு எழுத மையங்களுக்கு முன்னதாக வந்த மாணவர்கள் சோதனைக்கு பிறகு அனுமதிப்பு. போலீசார் பலத்த பாதுகாப்பு. கடல் பாசி மற்றும் கூண்டு மீன் வளர்ப்பு குறித்த கவர்னர் தலைமைகள் ஆலோசனைக் கூட்டம். இறுதி வரை காங்கிரஸ் கட்சியில் இருப்பேன். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேச பேச்சு. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு பள்ளிக்கு 5,72,00,000 ரூபாய் புதிய கட்டிடம். முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரியில் இன்று நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏதும் வைத்துள்ளார்களா என ஆடைகளில் முழுமையாக சோதனை செய்து மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க அனைத்து தேர்வு மையங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் நீட் தேர்வு இன்று மதியம் 2 முதல் 5 மணி வரை நடைபெற்றது. புதுச்சேரியில் தாகூர் அரசு கலைக்கல்லூரி, ஜிப்மர், கேந்திரிய வித்யாலயா பள்ளி, லாஸ்பேட் பெண்கள் அரசு பொறியியல் கல்லூரி, முத்தியால்பேட்டை சித்தானந்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாரதிதாசன் பெண்கள் கல்லூரி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, காலாப்பட்டு புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், வெளியூர் கண்ணகி மேல்நிலைப்பள்ளி மொத்தம் 8 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. ஏனாம் மாகியில் தலா 1 மையமும், காரைக்காலில் 2 மையங்களும் உள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 5,230 பேர் தேர்வு எழுதினர். இந்த தேர்வுக்கு மையத்திற்கு சப் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேர்வு முகமையில் இருந்த வினாத்தாள்கள் அங்கீகரிக்கப்பட்ட தேர்வு மையங்களுக்கு போலீஸ் சூப்பரண்ட் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இன்று எடுத்து செல்லப்பட்டது. தேர்வு மையங்களுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருந்தது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டது. தேர்வு மையங்களுக்கு செல்லும் வழிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். தேர்வு மையங்களுக்கு மதியம் 12 மணி முதலே மாணவ மாணவிகள் வர தொடங்கினர். மாணவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் மாணவர்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏதும் வைத்துள்ளார்களா என ஆடைகளில் முழுமையாக சோதனை செய்த மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். மாணவிகள் அணிந்திருந்த காதணிகளை அகற்ற உத்தரவிட்டனர். தேர்வு மையங்களில் குடிநீர், தடையற்ற மின்சார வசதி மற்றும் ஆம்புலன்ஸ்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதேபோல் தேர்வு முடிவு வரை விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க சைபர் கிரைம் போலீசாரும் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடல்பாசி வளர்ச்சி குறித்த விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கவர்னர் உடனடியாக ஆலோசனைக் கூட்டத்தில் முதன்மை விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். மீன்வளத்துறை சார்பில் கூண்டு மீன் மற்றும் கடல் பாசி வளர்ப்பு திட்டங்களுக்கான ஆய்வுப் பணி துவங்கப்பட உள்ளதா? இதற்கான ஒப்பந்தம் புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் இடையில் மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் குரியன், கவர்னர் கைலாசநாதன், முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் கடந்த மாதம் கையெழுத்தானது. அதனையொட்டி பணித்திட்டம் மற்றும் புதுக்குப்பத்தில் பூர்வாங்க ஆய்வு பணிகள் துவங்கப்பட உள்ளது. இதுகுறித்து முதன்மை விஞ்ஞானிகள் சார்லஸ் ஜீவா, ஜான்சன் ஆகியோர் கவர்னரிடம் விளக்கினர். இதில் கடல் பாசி வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. விரைவில் பயிற்சி அளிக்கப்படும் என்றனர். கடல் பாசி 45 நாட்களுக்குள் ஒரு முறையும், கூண்டு மீன் வளர்ப்பு 9 மாதத்திலும் அறுவடைக்கு தயாராகும் என்றனர். இதையடுத்து கவர்னர் வரும் செப்டம்பர் மாதம் பிரதமர் மோடி புதுச்சேரி வர வாய்ப்பு உள்ளது. அப்போது கடல் பாசி அறுவடைக்கு தயாராக இருக்கும் நிலையால் பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார். அப்போது அரசு செயலர் மணிகண்டன், மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் உடன் இருந்தனர். தனக்கு பல பதவிகள் அளித்த பெருமைப்படுத்திய காங்கிரஸ் தலைமை ஆகவே தனது இறுதி காலம் வரை காங்கிரஸ் கட்சியில் தான் இருப்பேன் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்த பொதுக்கூட்டம் சிங்காரவேலர் சிலை அருகில் நடைபெற்றது. கூட்டத்தில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் பங்கேற்று பேசிய பொழுது, புதுச்சேரியை சேர்ந்தவர்களை மிகப்பெரிய பதவியால் அமர்த்தியது காங்கிரஸ் கட்சிதான். தற்போது மத்தியில் பாஜக ஆட்சியால் புதுச்சேரியின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. பாஜக கூட்டணி ஆட்சியின் முதல்வராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி பிரதமரை சந்தித்து பேச முடியவில்லை. புதுச்சேரி உரிமைகளை மத்திய பாஜக அரசு பறித்து வருகிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டிய அவசியம் என்றார். காங்கிரஸ் மேலிடம் பொறுப்பாளர் ரி சோடங்கர் பேசுகையால், புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் வகையால் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் செயல்பட வேண்டியது அவசியம் என்றார்.
முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசுகையில், புதுச்சேரி அரசின் அனைத்து துறைகளிலும் முறைகேடு மலிந்துவிட்டது. நான் பாஜகவிற்கு வர வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பேசிய கண்டனத்திற்குரியது. எனக்கு பல பதவிகள் அளித்து பெருமைப்படுத்தியது காங்கிரஸ் தலைமை. ஆகவே எனது இறுதி காலம் வரை காங்கிரஸ் கட்சியில் இருப்பேன் என்றார். கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், காங்கிரஸ் பிரமுகர், அரசு ஊழியர் பிரிவு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் பங்கேற்றனர். அரியாங்குப்பத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளிக்கு ரூபாய் 5,72,00,000 மதிப்பில் 3 மாடி புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணியை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் அரியாங்குப்பம் மாதா கோயில் எதிரே அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வந்தது. 1925ஆம் ஆண்டு கட்டப்பட்ட 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பள்ளி கட்டிடம் சிதலமடைந்த சிமெண்ட் காரிகள் பெயர்த்து காணப்பட்டதால் மாணவர்களின் நலன் கருதி முன்னாள் மாணவர்கள் புதிய கட்டிடம் கட்ட கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவர்களை அருகே உள்ள சிராக் சீர்திருத்த பள்ளிக்கு இடமாற்றம் செய்து பள்ளியை இடித்து அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு தியாகி சி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி என பெயர் சூட்டி கல்வித்துறை மூலம் ரூபாய் 5,72,00,000 செலவில் 16 அறைகள் கொண்ட 3 மாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, கல்வித்துறை இயக்குநர் பிரேதாட்சினி, செயற்பொறியாளர் கஜலட்சுமி, பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலேசேகரன், உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் வன்னியர் வீதியில் நடைபெற்ற கோல போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் வே.பி. ராமலிங்கம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி தொழிலாளர் தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழாக்கள் மற்றும் போட்டிகள் நடைபெற்றது. அதேபோல் புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் தொழிலாளர் தினத்தையொட்டி பெண்களுக்கு காண கோல போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் பெண்கள் தங்களது வீட்டின் முன் கோலமிட்டு போட்டியில் கலந்து கொண்டனர். பின்னர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வே.பி. ராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். ஒவ்வொரு வீதியால் போடப்பட்ட கோலங்களை பார்வையிட்டார். இதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பரிசுகள் இன்று வழங்கப்படுகிறது. இப்போட்டிக்கான ஒருங்கிணைப்பு நாகராஜன் செய்திருந்தார். இதில் ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், பிரகாஷ், ரவிச்சந்திரன், மலாதி, வீரம்மாள், சத்யபிரியா, உமாசங்கர், வீரம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்தவுள்ளதாக அனைத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் வரும் 20ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டை AATUC அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் அபிஷேகம், தலைவர் தினேஷ் பொன்னையா, பொருளாளர் ஆந்தோனி, CITU செயலாளர் சீனிவாசன், தலைவர் பிரபுராஜ் உட்பட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கம் விடுத்துள்ள அழைப்பை ஏற்ற புதுச்சேரியில் முழு அடைப்பு பந்த் போராட்டத்தை வரும் 20ஆம் தேதி நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. போராட்டத்தை விலக்கி வரும் 6ஆம் தேதி சுதேசி மில் அருகே கருத்தரங்கம் நடத்துவது, 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை வாகன பிரச்சாரம் மேற்கொள்வது, 20ஆம் தேதி புதுச்சேரியில் ராஜா திரையரங்கு, சேதராப்பட்டு, மதகடிப்பட்டு, திருக்குன்னூர், வெளியனூர், அரியாங்குப்பம், பாகூர், காரைக்கால் ஆகிய இடங்களில் மறியல் போராட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்வாக மைக்ரோசாப்ட் அசூர் செயற்கை நுண்ணறிவு தின தொழில்நுட்ப கருத்தரங்கு நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தனது வெள்ளி விழா ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக யாத்ரி கிளவுட் மென்பொருள் நிறுவனம் மற்றும் மைக்ரோசாப்ட் அசூர் உடன் இணைந்த ஒரு நாள் செயற்கை நுண்ணறிவு தின தொழில்நுட்ப கருத்தாய்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இந்நிகழ்ச்சிக்கு தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மலக்குண விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக யாதவ் சௌஹான், யாத்ரி கிளவுட் நிறுவனர், செல்நெக்சி, ரெவலியா, ஸ்டார்டர்ஸ், சார்ட்டர்ட் மென்பொருள்,
பொறியாளர் ஸ்ருதி ஜெயின், மைக்ரோசாப்ட் மென்பொருள் பொறியாளர் கீர்த்தனா, கோட் வித்தவுட் பெரியார் மென்பொருள் பயிற்றுனர் ஆகியோர் கலந்து கொண்ட மைக்ரோசாப்ட் அசூர் மேக் கணினியை மற்றும் இணைய அடிப்படையிலான செயலிகள் வடிவமைப்பு குறித்த சிறப்புரை வழங்கினர். இந்த கருத்தாய்வில் 500க்கும் மேற்பட்ட பல்துறை மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்ற விருந்தினர்களுடன் கலந்துரையாடி பயன்பெற்றனர். இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் முனைவர் ராஜு, இணை பேராசிரியர் முனைவர் சரவணன், முனைவர் பாலாஜி மற்றும் துறை பேராசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். பொதுச்சிறுமின் துறை ITI நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொதுச்சிறுமின் துறை ITI நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடந்தது. சங்க தலைவர் அருள்மொழி தலைமை தங்கினார். பொதுச் செயலாளர் ரவி வரவேற்றார். அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி, சங்க அமைப்பாளர் ராஜேந்திரன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். பொறுப்பாளர்கள் அன்பழகன், தேவகுமார், குமரன், ரவி, பாலச்சந்தர், பச்சையப்பன், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் 2025, 2028 ஆண்டு வரையிலான நிர்வாக குழு தலைவராக செல்வம், பொதுச் செயலாளராக பிரபு, பொருளாளராக ராமச்சந்திரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். தொடர்ந்து சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் நிலுவையில் உள்ள தீர்க்கப்படாத தொழிலாளர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை நிர்வாகத்திடம் வலியுறுத்தி பெறுவது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக தேசிய இயக்கத்தின் தலைவர் அழகிரியின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முதலியார்பேட்டை வானொலி திடலில் நடைபெற்றது. தமிழக தேசிய இயக்கத்தின் தலைவர் அழகிரியின் 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முதலியார்பேட்டை வானொலி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்வை தமிழர் களம் செயலாளர் அழகர் ஒருங்கிணைந்த தலைமை தாங்கினார். உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அஞ்சலி செலுத்தி உரை நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க ஜெகநாதன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு வெங்கடம், கணேசன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க பிரகாஷ், ராஜா பி போல்டு கூட்டமைப்பு பஷீர், அம்பேத்கர் தொண்டர் படையை சேர்ந்த பாவடராயன், புதுச்சேரி தமிழ் எழுத்தாளர் கழக தமிழ் நெஞ்சன், தமிழ் தேசிய பேரியக்க செயலாளர் வேலுச்சாமி, திராவிட கழக தமிழ் செல்வன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ரமேஷ் மற்றும் செல்வராஜ், சதீஷ், வெங்கடாச்சலம், முத்து, சுகுமாரன், ராஜா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி அருகே வீடுகளில் புகுந்து திருட்டில் ஈடுபட்டதாக விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அருகே உள்ள மதகுடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி வீட்டில் மர்ம நபர்கள் புகுந்த 10 பவுன் தங்க நகைகள், 100 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் ரூபாய் 10,000 ரொக்கம் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். இதுகுறித்து தண்டபாணி திருப்புவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொண்ட போலீசார் வீடு புகுந்து திருடியவரை அடையாளம் காண நடவடிக்கை எடுத்தனர். இதற்கிடையே இரவு ஆண்டியார்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வகையால் நடமாடிய 2 பேரை பிடித்து விசாரித்தனர். இதில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் வழுதகட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ், கிருபாகரன் என தெரிய வந்தது. மேலும் இருவரும் வீடு புகுந்து திருடுவதை வழக்கமாக கொண்டிருந்ததும் தண்டபாணி வீட்டில் திருடியதும் தெரிய வந்தது. அதன்படி இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்த 11 பவுன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. புசி வீதி முல்லா வீதி சந்திப்பில் திடீர் பள்ளம் உருவானது. இதன் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து சரி செய்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி பிளம் தொகுதிக்குட்பட்ட பொசி வீதி மற்றும் முல்லா வீதி சந்திக்கும் பகுதியில் உள்ள தார் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் தெரிவித்த தகவலின்படி சட்டமன்ற உறுப்பினர் மத்திய சாலை மற்றும் கட்டிடம் துறை செயல பொறியாளர் ஸ்ரீனிவாசனை சம்பவ இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். அவரது அறிவுறுத்தலின்படி செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசத்தை அனுப்பி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் அவருடன் இணைந்த சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் அவசர நடவடிக்கையாக கான்கிரீட் கலவை கொண்டு பள்ளம் சரி செய்யப்பட்ட பாதை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. பொதுமக்கள் இந்த உடனடி நடவடிக்கைக்கு சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டி நன்றி தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கவுண்டம்பாளையம் ஸ்ரீ அம்மாள் நகர், ஸ்ரீ ஆருத்ரா நகர், ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன்
ஆலய கும்பாபிஷேகம் விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. கவுண்டம்பாளையம் ஸ்ரீ அம்பாள் நகர் ஸ்ரீ ஆருத்ரா நகரில் எழுந்தருளி இருக்கும் பரிவார தேவதைகள் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ விஷ்ணு துர்கை, ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ சனீஸ்வரர், ஸ்ரீ லிங்கேஸ்வரர் இவர்களுடன் மூலவர் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மங்கள இசையுடன் வெங்கடேஸ்வர பூஜை, எஜமான சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், கோபூஜை, நவகிரக ஹோமம் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முதல் கால வாஸ்து பூஜை, பிரவேச பலி, ஆக்குராப்பணம், ரக்ஷா பந்தனம், கலாட்சணம் முதல் கால பூஜைகளுடன் பூர்ணாகிதி தீபார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து இரண்டாம் கால பூஜை, மூன்றாம் நான்காம் யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று கோபுரம் குடமுழக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை கவுண்டம்பாளையம் ஸ்ரீ அம்பாள் நகர், ஸ்ரீ ஆருத்ரா நகர் நகரவாசிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சி மாநில மூத்த துணைத் தலைவரும் காமராஜர் நகர தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி மாநில மூத்த துணைத் தலைவரும் காமராஜர் நகர தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் பிறந்த நாளையொட்டி தமிழ் சங்க வளாகத்தில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ், சோடாங்கரை மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மன அமைதிக்கான ஆன்மீக மையம் மற்றும் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவில் இணைந்து நடத்திய மாபெரும் மகா பாத பூஜை நிகழ்ச்சி புதுவையில் முதன்முறையாக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி AFT மைதானம் அருகில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9 குழந்தைகளுக்கு புதுவையில் முதன்முறையாக மகா பாத பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 9 குழந்தைகளையும் 9 அம்மன்களாக பாவித்த சிறப்பு பாத பூஜை நடைபெற்றது. இதில் ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் நிர்வாக குழு, வளர்ச்சி குழு, ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், பக்த கோடிகள் பல கலந்து கொண்ட 9 கன்னி அம்மன்களின் அருளை பெற்றனர். இந்த விழாவினை ஓம் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடியர்களால் தலைமை தாங்கி நடத்தி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8755 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நீட் தேர்வு எழுத மையங்களுக்கு முன்னதாக வந்த மாணவர்கள் சோதனைக்கு பிறகு அனுமதிப்பு, போலீசார் பலத்த பாதுகாப்பு. கடல் பாசி மற்றும் கூண்டு மீன் வளர்ப்பு குறித்து கவர்னர் தலைமைகள் ஆலோசனை கூட்டம். இறுதி வரை காங்கிரஸ் கட்சியில் இருப்பேன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேச பேச்சு. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு பள்ளிக்கு 5,72 லட்சம் ரூபாய் புதிய கட்டிடம், முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். வீடுகளில் புகுந்து திருடும் தொழிலை வழக்கமாக கொண்ட விழுப்புரத்தைச் சேர்ந்த 2 புதுவையால் கைது. இத்துடன் நியூஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.